ஆனால் அஷ்டமியும் நவமியும் போட்டி போட்டு ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் இரவு 12 மணிக்கு அஷ்டமியும் நவமியும் இல்லாத நேரத்தில் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் என்று ஒரு கம்பீரமாக இங்கே எடுத்துரைத்தார்கள். அந்த சுதந்திரத்தின் பின்னணியிலே இன்னும் நாம் ஆழமாக பார்ப்போமேயானால் இந்திய சுதந்திரத்தில் அந்த சுதந்திரம் பெறுகிற அந்த காலகட்டத்தில் அங்கேயும் முன்னிலை வகித்தது யார் என்றால் நம்முடைய தமிழ்நாடும் தமிழர்களும் தான் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பாகும். காரணம் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் தர முடிவு செய்து விட்டோம். பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்களை அழைத்து இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடிவு செய்து விட்டோம், நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை எப்படி பெறுவது, அது பெறுவதற்குரிய அந்த சடங்கு முறைகள் என்ன என்பது எதுவும் தெரியவில்லை. அவர்களை தொடர்பு கொண்டார்கள். மூலறிஞர் ராஜாஜி அவர்களை தொடர்பு கொண்டு இன்றைக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதாக ஆங்கில ஏகாதிபத்தியம் அறிவித்துவிட்டது. அந்த சுதந்திரத்தை எப்படி பெறுவது? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஒரு அரசர் மாறி இன்னொரு அரசர் வந்தால் அந்த அரசருக்கு சாசனத்தை கொடுக்கக்கூடியது யார் என்றால் ஆதீனகர்த்தர்கள் தான் கொடுப்பார்கள். ஒரு செங்கோலை தயார் செய்து அந்த செங்கோலை ஆதீனகர்த்தர்கள் மூலமாக புதிதாக பொறுப்பேற்கிற அரசருக்கு கொடுப்பது வழக்கம். எனவே அது மாதிரி செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் மூதறிஞர் ராஜாஜி. உடனே பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உடனடியாக அந்த ஏற்பாடுகளை அழைக்கப்பட்டால் கடுமையான காய்ச்சலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர். அந்த திருவாரூரை ஆதீனத்திடம் பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்கள் சொன்னதாக சொல்லி மூதறிஞர் ராஜாஜி கேட்கிறார், இன்றைக்கு நாம் சுதந்திரம் பெற்றாக வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை வகுத்து தாருங்கள். உடனடியாக அந்த திருவாரூரை ஆதீனம் அந்த ஆதீனத்தின் இளைய பண்டார தேசிக சுவாமிகளை அழைத்து ஒரு செங்கோலை தயாரியுங்கள், அந்த செங்கோலுக்கு தங்க முலாம் பூசுங்கள், 2 ஓதுவா மூர்த்திகளை வர சொல்லுங்கள், மிகச்சிறந்த நாதசுரத்வான் டி.என். ராஜரத்னம் பிள்ளையை அழைத்து வாருங்கள், மிக உயர்ந்த பாடகர் எம்.எஸ். சுப்புலட்சுமியை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இவர்களை எல்லாம் விமானத்திலே ஏற்றி அங்கே பண்டித ஜவஹர்லால் நேருஜி இருக்கிற அந்த அரண்மனை வாயிலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது அங்கே இருப்பது யார் யார்? டி.என். ராஜரத்னம் பிள்ளை இருக்கிறார், எம்.எஸ். விஜயலட்சுமி அங்கே மிக சிறப்பாக எம்.எஸ். சுப்புலட்சுமி அமர்ந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கோளறுபதிகம் என்று சொல்லக்கூடிய தேவாரத்திலே இருக்கிற இடர்கள் களையக்கூடிய அந்த பதிகங்களை ஓதுவாமூர்த்திகள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். 11 கோளறுபதிக பாடல்களை திருவாரூரை ஆதீனம் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த 11வது பாடலில் கடைசி வரிசையில் மக்களே ஆட்சி கொள்ள வேண்டும் என்ற அந்த பதிகம் வருகிற அந்த சூழ்நிலையில் அந்த செங்கோலானது அந்த இளைய சன்னிதானம் கரங்களில் இருந்து பண்டித ஜவஹர்லால் நேருஜி அவர்களுடைய கரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. டி.என். ராஜரத்னம் அவர்கள் நாதஸ்வர மங்கள இசை முழங்குகிறார்கள், எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கிடைத்ததுதான் நம்முடைய அற்புதமான அந்த 1947 ஆகஸ்ட் 15 அந்த அற்புதமான சுதந்திரமாகும். இந்த சுதந்திரத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன என்று பார்ப்போமேயானால், ஆயிரக்கணக்கான இந்த சுதந்திர போர் தியாகிகளை கொண்டது நம்முடைய அன்னை தமிழ்நாடு. தங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து ஒரு 30 வருடங்களுக்கு உள்ளாகவே தங்களுடைய வாழ்க்கையை இந்த சுதந்திர போராட்டத்திலே ஆட்படுத்தி தங்களுடைய உயிரை இழந்த தியாகிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆவார்கள். இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் புலித்தேவனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, மருது சகோதரர்களை, ராஜாஜியை, கர்மவீரர் காமராஜரை, தீரர் சத்தியமூர்த்தியை, கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரத்தை, கொடிகாத்த குமரனை, சுப்பிரமணிய சிவாவை, தில்லையாடி வள்ளியம்மையை, ஈவே ராமசாமி பெரியாரை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக போற்றப்படுகிற தீரன் சின்னமலையை, இப்படி எண்ணற்ற
சொல்லக்கூடிய மிக பெரும் தியாகத்தை செய்த தியாகிகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள். தமிழ்நாட்டிலே இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த விடுதலை வேள்வியிலே தங்களை ஆட்படுத்திக் கொண்டார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்களே. ஆனால் நம்முடைய கரூர் மாவட்டம் அதிலே மிகச்சிறந்த ஒரு இடத்தை வகிக்கிறது. நமக்கு கிடைத்த பட்டியல்களின்படி கரூர் மாவட்டத்திலே சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய இன்னுயிரை நீத்த தியாகிகளுடைய பட்டியல் 100ஐ தாண்டுகிறது. இந்த 100 பேரிலே குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு சிலரை நாம் பார்ப்போமேயானால், இந்த கரூரிலே ஒரு சைக்கிள் ரிப்பேரிங் வாடகை கடை வைத்து நடத்தி தினமணி பத்திரிகையினுடைய ஏஜெண்டாக இருந்து காய்கறிகளை வாங்கி விற்று நாள்தோறும் நாளிதழ்களை படித்து அதில் வருகிற சுதந்திர போராட்டத்தின் தீரமிக்க செய்திகளை தன் கடைக்கு வருகின்ற அத்தனை பேரிடமும் பரப்பிக் கொண்டிருந்த நானா சாஹிப் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய கரூரை சேர்ந்தவர். அவர் மட்டுமல்ல, நானா சாஹிப் நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக சுதந்திர போராட்ட களத்திலே கலந்து கொண்ட பெருமைக்குரிய பிவி என்று அழைக்கக்கூடிய ஷாகினா பிவி ஆவார்கள். இவர்கள் 2 பேரும் உருவாக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் என்பது அது வெங்கடாச்சலமாக, தேவ சகாயமாக, மருதமுத்துவாக இப்படி நூற்றுக்கணக்கான பட்டியல் நீளுகிறது. இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய போர்க்கருவிகளை ஏற்றி நம்முடைய வேலாயுதம் பாளையம் வழியாக சென்ற ரயிலை கவிழ்த்த வரலாறு, அந்த படை அந்த உபகரணங்களை எல்லாம் அங்கே வீழ்த்திய வரலாறு சுதந்திர போராட்ட களத்திலே பேசப்படக்கூடிய மிகப்பெரிய வரலாறு. மருதமுத்து என்று சொல்லக்கூடிய பவித்திரத்திலே பிறந்து கரூரிலே வாழ்ந்த நானா சாஹிப்பினுடைய கடையிலே தன்னுடைய காலத்தை கழித்து வந்த அந்த பெரியவர் சுதந்திர போராட்டத்திலே அல்லும் பகலும் கலந்து கொண்டு போராடிய பெருமைக்குரியவர். குளித்தலை சிறையிலே அடைக்கப்படுகிறார், அரியலூர் சிறையிலே அடைக்கப்படுகிறார், சேலம் சிறையிலே அடைக்கப்படுகிறார். சிறைக்கொட்டை என்பது ஒரு சின்ன 10க்கு 10 அறை. அங்கே கழிவறைகள் கிடையாது. ஒரு மண் சட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மண் சட்டியிலே தான் சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும். அதிகாலை பொழுதிலே எழுந்து அந்த மண் சட்டியிலே இருக்கிற சிறுநீர் மலங்களை வெளியே கொட்டி கழுவிவிட்டு அந்த சட்டியில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் அந்த மண் சட்டியை கழுவி மீண்டும் உள்ளே அடைக்கப்படுகிற பொழுது அந்த மண் சட்டியோடு உள்ளே போக வேண்டும். இப்படி போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணற்றவர்கள் நாம் வாழ்கிற இந்த கரூர் மண்ணிலே வாழ்ந்தவர்கள். தீரன் சின்னமலையை எடுத்துக்கொண்டால் அவனுடைய போராட்டம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். மைசூர் மகாராஜா திரை வசூலித்து வர செய்கிறார். திரை வசூலித்து மூட்டை மூட்டையாக அந்த அரண்மனையினுடைய கணக்காளர்கள் அந்த செல்வங்களை கொண்டு செல்கிறார்கள். பாய்ந்து ஓடி வருகிறான் தீரன் சின்னமலை. அந்த மூட்டைகளை எல்லாம் இது எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் மண்ணுக்கு சொந்தமானது, எங்கள் மக்களுக்கு சொந்தமானது. உழைப்பவன் ஒருவன், சுரண்டுபவன் ஒருவனா? என்ன நியாயம் இது என்ற அத்தனை மூட்டைகளையும் பறிக்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், மைசூர் மகாராஜா நீ வசூலித்த திரையெல்லாம் எங்கே என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த சென்னிமலைக்கும் ஆனைமலைக்கும் இடையிலே தீரன் சின்னமலை என்று சொல்லுவன் முழங்கி இது என் சொத்து என்று பறித்து கொண்டான் என்று மகாராஜாவிடம் போய் சொல் என்று சொன்னவன் இந்த மண்ணை சார்ந்த தீரன் சின்னமலை. அறிவிக்கிறார், கதர் ஆடைகளை ஆதரித்து போராட்டத்தை அறிவிக்கிறார். அப்படி